ஹலோ மக்களே, வெல்கம் டு மினி டூர் vlogs. ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு சூப்பர்வான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க, கலைஞர் செட்டினரி பார்க் இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்க பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனாம்பேட்டில் செம்மொழி பூங்கா இருக்கிறதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த பார்க்கோட என்ட்ரி ஃபீஸ் என்ன அண்ட் இதில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த ருப்பீஸ்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் அடல்ட்டுக்கு வாங்குறாங்க, சில்ட்ரன்ஸ்க்கு 50 ருபீஸ் வாங்குறாங்க. இதை நார்மலாக நீங்கள் போய் டிக்கெட் எடுக்க முடியாது, நீங்கள் ஆன்லைனில் தான் டிக்கெட் எடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் QR கோட் ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் அவங்களோட வெப்சைட் நான் கீழே கொடுத்துருக்கேன், அந்த வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி போய் கூட நீங்கள் முன்னாடியே ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஒரு ஓவர்வியூ சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும் தான் மக்களே அந்த என்ட்ரி டிக்கெட் 100 ருபீஸு. மற்றபடி இந்த டாய் ட்ரெயின் அண்ட் கிளாஸ் ஹவுஸ் அண்ட் ரெயின் டான்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னா அதுக்கு எல்லாமே செப்பரேட் டிக்கெட் தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் ஹவுஸ் பார்க்க போகிறோம். இதில் சில டிசப்பாயின்மெண்ட்ஸும் இருந்தது இந்த பார்க்கில். ஃபர்ஸ்ட் மிஸ்ட் பார்க்குறதுக்காண்டி தான் போனோம், ஆனால் நம்ம போன டைமில் பார்த்திங்கன்னா மிஸ்டே கிடையாது. இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதெல்லாம் நம்ம பார்த்து அப்படியே ஏமாந்து போயாச்சு. நெக்ஸ்ட் அம்பர்லாவாக போட்டிருந்தாங்க, அதுவுமே இங்கே சுத்தமாக கிடையாது. அது எங்கே இருந்துச்சுங்கிறதே தெரியல. இப்போ கிளாஸ் ஹவுஸ்க்கு தனியாக ஒரு 100 ருபீஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போயாச்சு. இதுக்குமே வெளியே QR கோடு இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டிக்கெட் நம்பர் புக் பண்ண இல்லை ஒரு டிக்கெட் நம்பர் வரும், அந்த நம்பரை போட்டு 100 ருபீஸ் பே பண்ணிட்டு உள்ளே வரணும். இது கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 2 இடத்துல இருக்குது. இதில் பிளான்ஸ் எல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் சூப்பராகவே இருந்தது. அதில் இருக்க ரோசஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்தது. ஃபோட்டோஸ்லாம் செம்மையாக எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த லெவலுக்கு இன்னும் டெவலப் பண்ணலை, சும்மா பேசிக்காக இருக்க பிளான்ஸ் மட்டும் இருந்தது. 100 ருபீஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு ஒர்த்து தான். சுற்றி பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய விஷயங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதுக்கு இந்த கிளாஸ் ஹவுஸ் போனீங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோஷூட்டான பிளேஸ்க்கு வந்தாச்சு. இந்த ஹார்ட் ஷேப்பில் ஃபுல்லாக கார்டனிங் பண்ணியிருப்பாங்க. அங்கே நம்ம நல்லா ஃபோட்டோஷூட் எடுத்துக்கலாம். வீக் டேஸில் ஃபோட்டோஷூட் எடுத்திங்கன்னா நிறைய ஆள் இருக்க மாட்டாங்க. வீக்கெண்ட்ஸில் வந்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா கூட்டம் இருக்கும். நம்ம போனது சாட்டர்டே, பயங்கர கூட்டமாக இருந்தது. தென் இந்த பார்க்கோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்குது. இதில் அப் டு 12 இயர்ஸ் இருக்க சில்ட்ரன்ஸ் வர அலோடு. இது ஈவினிங் டைமில் போனீங்கன்னா கலர் செட்டிங்ஸோட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பிளேஸ் ஒரு சில் அவுட் பண்ணுறதான பிளேஸு. ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக வரும். சன்ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இதுதான் நம்ம பார்க்கில் பிடிச்ச 2வது பிளேஸ். ஒன்று கிளாஸ் ஹவுஸு, நெக்ஸ்ட் இது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா மாதிரி இருக்கும். நீங்கள் MGM இதிலெல்லாம் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு என்னென்னலாம் பார்ப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு சின்ன செட்டிங்ஸ் இருக்கும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். பார்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபுட் சென்டர் இருக்குது. இந்த ஃபுட் சென்டரில் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹை ப்ரைஸஸ் தான் இருந்தது. நம்ம ஒரு சாண்ட்விச்சும் 3 சமோசா வாங்கியிருந்தோம். ஒரு மினி சமோசாஸ் ஒரு பிளேட்டில் தருவாங்க. சமோசாவோட ரேட் பார்த்திங்கன்னா 60 ருபீஸ். அதுக்கு அது ஒர்த்து தான். அண்ட் சாண்ட்விட்ச் கம்ப்ளீட்லி நாட் ஒர்த்து. சாண்ட்விச்சில் வெளியில் பார்க்குறதுக்கு டெக்கரேஷனாக ஒரு 4 வெஜிடபிளை வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள்ஸ் கூட இல்லை. அதில் ஒரு சீஸு, மைனஸ் எதுவுமே கிடையாது. ஸோ வந்தீங்கன்னா கேஃபிடேரியாவில் இருக்க எந்த திங்ஸுமே ட்ரை பண்ணாதீங்க. காஃபி 2 வாங்கியிருந்தோம், அது ஒர்த்து தான் 30 ருபீஸ்க்கு. நெக்ஸ்ட் உள்ளே ஷூட்டிங் போய்ட்டு இருந்தது. என்ன ஷூட்டிங்னு கேட்டப்போ வெப் சீரிஸ் ஷூட்டிங்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதை கொஞ்சம் நேரம் நம்ம பார்த்தோம். இங்கே நம்ம டிசப்பாயின்மெண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, இதில் ஒரு 3 விஷயம் டிசப்பாயின்மெண்ட்ஸ். அந்த அம்பர்லா மாதிரி வச்சுருந்தாங்க, அதுவும் கிடையாது. அண்ட் மிஸ்ட் வச்சுருந்தாங்க. மிஸ்ட் இப்போ நைட்டு வர பார்த்தீங்கன்னா கூட எம்டியாக தான் இருக்குது, மிஸ்டே அங்கே வரல. அண்ட் தேர்ட் ஒன் நம்ம ரெயின் டான்ஸ்க்காக பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனால் டக்குன்னு அது 4 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஃபுல் புக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வாட்டர் டான்ஸ் புக் பண்ணோன்னா ஷார்ப்பாக 4 o'clock புக் பண்ணிடுங்க. 2 டைம் தான் 6 and 7 o'clock அலோவ் பண்ணுறாங்க. 100 பீப்புள்ஸ் தான் அலோவ்டு அங்கே. தென் இதில் நெக்ஸ்ட் ஒர்த்தே இல்லாதது ஃபுட் கோர்ட் தான். இதில் வாங்கின எந்த ஃபுட்டுமே ஒர்த்தே கிடையாது. சமோசா கூட கொஞ்சம் ஓகே. அண்ட் மற்ற சாண்ட்விச் எல்லாம் கம்ப்ளீட்லி ஒர்த் கிடையாது. ஸோ ஃபைனலி என்ன கேட்டிங்கன்னா, சில்ட்ரன்ஸோட நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸாக எதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஃபோட்டோஷூட்கான வேணால் பெஸ்ட்டான பிளேஸ்னு வச்சுக்கலாம். சில்ட்ரன்ஸோட நீங்கள் போய் என்ஜாய் பண்ணோன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், கிண்டி பார்க்கு ரீசெண்டாக ரெனோவேட் பண்ண வீடியோ. சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த வீடியோவோட லிங்க்கை எண்டில் கொடுக்குறேன். அண்ட் கிண்டியில் கத்திப்பாறை பிரிட்ஜில் போய்ட்டு ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவும் நான் எண்டில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே போகிறதுக்கு பதிலாக நீங்கள் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். 60 ருபீஸ் தான் என்ட்ரி டிக்கெட். ஸோ அவ்வளோதான் மக்களே. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். டாடா, பை பாய்.